ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி கிராணி 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டேலேயே முடிக்க முடியுமான்னு பார்க்க போகிறோம். உங்களுக்காக எவ்வளோ சீக்கிரம் அந்த வீடியோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி இருக்குங்க அந்த மொட்டைக்கும் சட்டைக்கும் கேட்டு வளவலன்னு பேசாமல் இன்ட்ரோவை போடுவோம். வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க காய்ஸ். இன்னைக்கு நம்ம கிராணி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கேட் வழியாக உள்ளே போயிட்டு இந்த கேட் வழியாகவே வெளியே வருவோம். அதுவும் ஒரே டேயில் பார்க்கலாம். இன்னைக்கு அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, டே 1 ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்கணும். பார்க்கலாம். 5 உள்ள இந்த கீயை எடுத்துக்கும் சீக்கிரம். ஓகே, எடுத்தாச்சு. எடுத்து இந்த பிட் லாக்கில் போட்டு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக நம்ம கீழே போய் அந்த டோரை திறந்து அவளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நம்ம திருப்பி மேலே வரலாம். நம்ம மொபைலில் தான் ப்ளே பண்ணுறோங்கிறனால கொஞ்சம் ஃபோன் அப்படியே ஹேங் ஆகும். அதனால் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். ஓகே, இதை திறந்துட்டு இங்கே எதுவும் கிடைக்குமா? ஒன்றும் இல்லை கைஸ். சரி, நம்ம ராணி வருமானம் வெயிட் பண்ணுவோம். வந்தாலும் நம்ம அப்படியே மேலே போயிடுவோம். ஓகே, வரல. என்ன வரல? ஓ, இதை தட்டி விட்டால் இங்கே வந்து நிற்கும். சரி, அஞ்சுட்டு போய்ட்டு அந்த கதவை நம்ம சாத்திட்டு வந்தோம்னா அந்த சத்தத்துக்கு அங்கே போயிடும். சூப்பராக பண்ணிச்சிருங்க. கதவை தந்தால் மணி அடிக்கிற மாதிரி. ராணியும் வரல, கிராம்பாவும் வரல. என்னவா இருக்கும்? வரல. ஓ, வந்துட்டுங்க. சரி, சொட்டை அந்த பக்கம் போகுது. மொட்டை மேலேருந்து வரக்கூடாது, அதாங்க பிரச்சனை. இந்த கிராணி கீழே தான் இருக்குது. அப்போ கிராம்பா தான் மேலேருந்து வருவார். ஓகே, போகணும் சீக்கிரம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் தான் நானும் பார்க்குறேன். சரி, நம்ம வெளியே போய்ட்டு எதுவும் அந்த கார் டிக்கியில் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். கார் டிக்கியில் வெப்பன் கீ இது தேவையில்ல, வராதுங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓ, மேலே பிளான்ட் இருக்குது. அதை நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இப்படி போய் அந்த பக்கம் கிச்சனில் எதுவும் இருக்குமான்னு பார்க்கலாம். கிச்சனில் எனக்கு தெரிஞ்சு வெப்பனுக்கு இருக்கணும். இருந்தால் சந்தோஷம். ஓகே, டோரை வர திறக்க சொல்கிறாங்க. இது திறக்கிறதுக்குள்ளேயே பாதி நேரம் போயிடும். சீக்கிரம். ஓகே, திறந்துச்சு காய்ஸ். இந்த ட்ராவல் ஏதாச்சும் ஒரு ட்ராவல் இருக்கணும். இல்லை எதுலேயுமே இல்லை காய்ஸ். பீரோலையும் இல்லையே. ஓகே இல்லை எதுலேயுமே இல்லை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை தேவை இல்லை. இதில் இல்லை இருக்குது காய்ஸ். அதான் இதில் மொபைலில் ப்ளே பண்ணுறதுனால ஒன்றுமே சுத்தமாக ஆட முடியல. ஓகே சூப்பர் கிடச்சிடுச்சு நம்ம நினச்ச மாதிரியே. ஓகே, அங்கே உள்ள அந்த ஸ்டோனை பொறுக்கிக்கணும். யாரும் இல்லை. இந்த ராணி கிராம்பாவை எப்படியாச்சும் அடித்து ஓடணும் காய்ஸ். ஓகே, பஸ் நம்ம எஸ்கேப்பை பண்ணுவோம். எஸ்கேப் பண்ணுற வேலையை பார்ப்போம். கிராண்ட்பா சீக்கிரம். கிராணி சொட்டை மூட்டை ரெண்டும் சேர்ந்து வச்சுனா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியல. சரி, நம்ம எந்த பக்கமும் போயிடுவோம். லிஃப்ட் வழியாக போயிடலாம். ஓகே, 2வது ஃப்ளோருக்கு தான் நம்ம போகணும். ஸ்டோனு வேறு ஒன்று தான் இருக்குது. நான் கலெக்ட் பண்ண வேறு மறந்துட்டேன். இந்த லிஃப்ட் அநியாயத்துக்கு ஸ்லோவாக போகுது. நம்ம நடந்து போயிருந்தால் கூட நேரத்துக்கு போயிருக்கலாம் போகுது. ஜம்ப். ஓகே, சூப்பர். இப்போ காய்ஸ், இப்போ மொட்டை ரூமுக்கு தான் போகணும். அங்கே யாரும் இல்லை. காய்ஸ், ஃபியூஸ் கேபிள் வேறு கிடச்சிருச்சு. சூப்பர். இது நமக்கு தேவைப்பட்ட பொருள் தான். ஆனால் நம்ம இன்றைக்கி கேட்டை ஸ்கிப் தான் பண்ண போகிறோம். கிராணி கிராம்பா யாரும் இருக்காங்களா? யாரும் இல்லை கைஸ். ஓகே, சூப்பர். மாடிக்கு போய் மாடியிலேருந்து கிராணி ரூமில் எதுவும் இருக்கா? சொட்டை ரூமில் ஒன்றுமே இல்லை. ஒன்று இருக்குங்க, மேட்ச் பாக்ஸ் இருக்குங்க. மொட்டை ரூம் என்ன நம்ம பார்க்கல. இந்த ட்ராவில் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம்
ஷார்ட்கட் வழியாக கீழே இறங்கிடும். ஓகே ஓகே, விழுந்துருவோமோ? இல்லை ஒன்றும் ஆகலை காய்ஸ். ஸ்டோன் இந்த ஸ்டிங் ஷாட் அப்புறம் வந்துட்டு போட்டு இந்த பிளான்ட் எடுத்து கீழே போட்டுருவோம். எதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம மேலே போய் பார்க்கலாம்ல. ஓகே, எடு சீக்கிரம் சீக்கிரம் எடு. மொபைலில் ப்ளே பண்ணுறதுனா சுத்தமாக முடியல காய்ஸ், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, சென்ட்ரினா, ஐயோ மெசேஜ் வந்துட்டு சென்ட்ரினா வந்துட்டாவே. இந்த சென்ட்ரினா தொல்லை வேறு பாதி நேரம் நம்மள இது பண்ணிடும் காய்ஸ். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்ல. சொட்டை மட்டுக்கே பயப்படல, அந்த சென்ட்ரினானா யார்? இங்கே ஸ்டோன் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கிழவியை முடிச்சிருவோம். இதை அடித்தா கிளவி வருவா, கிளவி அடித்தா கிராம்பா வருவான். சூப்பர். ஓகே, யாரும் இல்லை. எங்கே ஒருத்தரையும் காணும். ஏன் காய்ஸ் ஒருத்தருமே வரல? நான் போய் உங்கள்கிட்ட கேட்குறேன் பாருங்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கிளவி வருவாளா? இன்னொரு வாட்டி அடிப்போம். இந்த சத்தத்துக்கு கண்டிப்பாக கிளவி வரணும். வந்துட்டா காய்ஸ். மொட்டை சொட்டை, இங்கே வா. மொட்டையை காணும். சொட்டைன்ட்ட சாரி காய்ஸ். எனக்கு வேறு வாய் குளருது. அசாவோட மொட்டையை நான் பாருங்கள் எப்படி முட்டி போட்டு விடுறான்னு. இந்த கன்னை லீட் அவுட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ராவல் எடுத்துருக்கோம். ஒன்றுமே இல்லை, நம்ம கீழே போய்க்கலாம். கீழே போய் எது இருக்குமான்னு பார்க்கலாம். இந்த ட்ராவலையும் ஒன்றும் இல்லை. இந்த ட்ராவலை ஃப்யூஸு காய்ஸ். இது நமக்கு தேவைப்பட்ட ஒரு பொருள் தான், முக்கியமான பொருள் தான். கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதான் தேவை. அதெல்லாம் ஒன்றும் கீழே போ சீக்கிரம். அந்த கண்ணாடி ரூமை உடச்சி அதுக்குள்ளே எதுவும் இருக்கான்னு பார்ப்போம் காய்ஸ். நமக்கு தேவைப்பட்ட பொருள் எதுவும் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பீரோவில் எதுலேயுமே ஒன்றும் இல்லை. க்ரோபார் இருக்குது. சூப்பர். இதை எடுத்து இங்கே உள்ள பொட்டியை திறந்துட்டு அதுக்குள்ளே எது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஜென்ரேட்டர் ரூமோட கீ. வாய் வேலை குறைறது காய்ஸ். இந்த கீயும் நம்ம எடுத்தாந்து இங்கே போட்டுக்கலாம். மொபைல் கேமிங்லாம் ஒன்றும் பண்ண முடியல காய்ஸ். ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதான் சொல்ல முடியும். இதை எடுத்து நம்ம மேலே போயிட்டு கீழேருந்து கண்ணை எடுத்துகிட்டு வந்துடுவோம். சீக்கிரம் போ, சீக்கிரம். கீழே உள்ள அந்த கண்ணை எடுத்து மேலே எங்கேயாச்சும் வேறு ரூமில் போட்டு வச்சுருங்க. நமக்கு கன்று தேவைப்படும். மொட்டையும் சொட்டையும் போலாக்க. சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போகணும். அதுக்கு ராணி கிராம்பா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூமில் போட்டு வச்சுருவோம். ரூமை க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லாட்டி மொட்டை கைக்கு கிடச்சா அவ்வளோதான். அந்த க்ரோபார் எடுத்து சென்ட்ரினா ரூமில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அங்கே போய் அது திறக்கலாம். நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி எதுவும் பொருள் கிடச்சா சந்தோஷமாக இருக்கும். இது வரைக்கும் கிடச்ச பொருள் எல்லாமே நமக்கு யூஸ் ஆகுறது தான். மாடியில் கிராணி இருப்பாங்களோ? இல்லை, யாருமே இல்லை. சூப்பர். இந்த ஷார்ட்கட் வழியாக நம்ம போய்க்கலாம். இந்த இடத்துல பார்த்து தான் காய்ஸ் குடிக்கணும். ஓகே, ஒன்றும் ஆகலை. கிராம்பா நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க காய்ஸ். பார்த்தீங்களா, இங்கே கால் தெரிஞ்சிச்சு. இது நமக்கு தேவைப்பட்ட போட்டு தான். சூப்பர். எஸ்கேப் பண்ண போகிறோம் தான் நினைக்கிறேன். எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ணிடலாம். இது அநேகத்துக்கு ஸ்லோவாக போகும். சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போய் இதை நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒவ்வொரு பொருளாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. ஓகே, ஃபாஸ்ட்டாக நமக்கு மேக்ஸிமம் எல்லா பொருளும் கிடச்சிட்டுன்னு நினைக்கிறேன். கிடச்சிட்டு தான். கிராம்பா என்னங்க, நம்ம கீழே வரவங்களும் கரெக்டாக வந்திருப்பான். மேலே பார்த்தேன்னு சொன்னால அதனால் கீழே வந்திருப்பாங்க. தெரியலையே, நம்ம அந்த லிஃப்ட் வழியாக தான் கீழே வருவோம்னு நினச்சிருந்துப்போம். அதான் காய்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஓடா மொட்டை, போ சீக்கிரம் போ. போயிட்டான் காய்ஸ். எந்த பக்கம் போயிருப்பாங்க தெரியலையே. இந்த பக்கம் இல்லை காய்ஸ். இந்த பக்கம் போயிட்டு நம்ம ஏட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ரொம்ப ஸ்லோவாக போயிட்டான். ராணியை பார்க்கவே இல்லை, என்ன தெரியல.
2 பேருமே நம்ம அடிக்கிறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. சுற்றி விட்டு இருப்போம். சென்ட்ரினா ஏய் ஏய் மொபைலை காணால திரும்ப கூட முடியல காய்ஸ். ஓகே ஃபாஸ்ட்டாக நம்ம போய்ட்டு இந்த ஜென்ரேட்டர் ரூமை திறக்கணும். இப்போ யாரும் இல்லை. அந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துப்போம் காய்ஸ். எடுத்துக்கலாம். ஸ்டோன் எங்கேயும் இல்லை காய்ஸ். ஸ்டோன் அங்கே ஒன்று இருக்குது காய்ஸ். கரெக்டாக எடுத்துக்கலாம். அந்த ஸ்டோனை எடுத்துக்கணும். ஒரு ஸ்டோன் தான் நம்மள்ட்ட இருக்குது. இன்னும் ஒரு அந்தாலும் ஒரு ஸ்டோன் இருக்குது காய்ஸ். அந்தாலும் அந்த அங்கே இருக்கே பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம் அதை. மொட்டை என்ன காய்ஸ் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்காங்க. உனக்கு நம்ம வாயிலே வச்சாதான் சரிக்கிட்டு வரும். ஓகே ராணியை கூட காணும். ராணி வா வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. அந்த அங்கே ஏதோ ஸ்டோன் இருக்குது, அதை எடுத்துக்கலாமா? வந்துடுமா? வராது கைஸ், வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ப முடியலையே. இந்த பக்கமாக தான் வரும். மொட்டை அடித்தா சொட்டை வரும். அந்த வந்துட்டு கைஸ் மண்டையிலே அதுக்கு ஒன்று போடுவோம். வாயிலே வாங்கி ஆயிஷ் நம்ம எல்லா பொருளையும் ஒன்று சேர்த்து தவிப்போம். நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு. ஜென்ரேட்டர் ரூம் கீ எடுத்துக்கணும். ஷெட்டுக்கு ஓகே. ஷெட்டுக்கை கொண்டு போய் அங்கே திறந்துட்டு அப்புறம் கேபிள் எடுத்தாந்து இங்கே போட்டோம்னா நமக்கு கரண்ட்டு கிடச்சிரும். ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம். கேபிள் அப்படியே ஃப்யூஸை செக் பண்ணிடுமா? ஃபஸ்ட்டு போய் ஃப்யூஸை செக் பண்ணி கேபிள் எடுத்து வெளியே போட்டு ஃப்யூஸை செக் பண்ணிடுவோம். இதை கொண்டு போய் நம்ம ரூம்கிட்டே போட்டு வந்துடுவாங்க. கிராணி கிராம்பா வர நேரத்துக்கு வந்திருப்பாங்க. சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போய் போடணும் காய்ஸ். போட்டாச்சு. போயிட்டு நம்ம ஷூஸ் எடுத்து மாட்டிகிட்டு வந்துடலாம் மாலையில். ஓகே ஃபியூஸ் எடுத்தாச்சு. அந்த சென்ட்ரினா வேறு இடையில தொல்லை பண்ணுது. இந்த வீடியோவில் சென்ட்ரினா நம்ம ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுவோம் கைஸ். அடுத்த வாட்டி எலக்ட்ரிசிட்டி நம்ம அதை செக் பண்ணால் தான் எலக்ட்ரிசிட்டி வரும்ல, மறந்துட்டோம் காய்ஸ். ஓகே அதை விட்டு செக் பண்ணிட்டு வந்துடுவோம். மொட்டை சொட்டை வேறு என்னத்துக்கு வந்திருக்கோம். பயப்படாமல் போயிட்டுருக்கோம். என்ன அதுன்னு தெரில. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ். இது நம்ம பார்த்துக்கலாம். அந்த இருக்குது கேபிள். இதை எடுத்து அங்கே மாற்றி விட்ருவோம். ஷெட்டில் மாட்டிக்கலாம். ஷெட்டு தோற. ஓகே நமக்கு இந்த வாட்டி எல்லாமே கேட்டு ஸ்கிப்புக்குள்ளே இருக்காங்க காய்ஸ். நம்ம ஆரம்பத்தில் சொன்னது தான் இப்போயும் நடக்குது. ஓகே எல்லாம் நல்லதுக்கு தான். ஓகோ இப்போ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு தப்பிட்டா தான் நம்மளோட வேலை. ஓகே ஓகே சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக இங்கே இருக்கிற இந்த மாடியில் தானே மறந்துட்டேன். இந்த பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஓகே கேட் ஓப்பன் ஆகிட்டு நம்ம அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி கீழே போய் குதிச்சு கேட்டை எஸ்கேப் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம் காய்ஸ். ஓகே சூப்பர். இங்கே ஓகே நம்ம சொன்ன மாதிரியே டே 1லேயே நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. இதுக்கு நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். கேட்டுக்கிறதா போவோம். கிராணி கிராம்பா ஒரு வாட்டி பார்த்துட்டு போவோம். சென்ட்ரினா சி ஓகே காய்ஸ். ஓகே ஃபைனலி நம்ம அந்த கேமை டே 1லேயே அதுவும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்காக முடிச்சாச்சு. இதை பார்க்குற நீங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இதை விட நல்ல வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.